ஹாய் ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் இருக்கிறதுல நான் இப்போ சூப்பராக இருக்கிறேன். என்னை பார்த்தாலே தெரியும், ஒரு இயற்கையான சூழ்நிலையில் அவ்வளோ அழகான ஒரு இடத்துல தான் இருக்கிறேன் நான். இதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்டில் கேட்ட மாதிரி அவங்களுக்காக இந்த ஒரு விளாக் தான். பழையபடி நான் லாரி விளாக் ஆரம்பிச்சிட்டேங்க. ஆமாம் மக்களே, இங்கே பாருங்கள், நம்ம பழையபடி லாரிக்கு வந்தாச்சு. லாஸ்ட் டைம் மாதிரி கண்டெய்னரில் வரலைங்க, இந்த வாட்டி ஓப்பன் பாடி வண்டியில் வந்துருக்குறோம். 12 வீல் வண்டி தான் மாற்றிருக்கோங்க. சங்ககிரியில் ஸ்ரீ ராமஜெயம் வண்டி தான் மாற்றிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நான் சென்னை கிளம்பி ட்ரெயினில் ஈரோடு வந்து ஈரோட்லேருந்து சங்ககிரி போய் சங்ககிரியிலேருந்து வண்டியெல்லாம் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு வண்டிக்கு லோடு ஏற்றி பெங்களூரில் கொண்டு வந்து லோடை இறக்கிட்டு இப்போது நாங்கள் பெங்களூர்லேருந்து மைசூர் ரோட்டில் சன்ராயப்பட்டினம் போயிட்டுருக்கோங்க. என்ன லோடு ஏற்ற போகிறோன்னா இஞ்சி லோடு ஏற்ற போகிறோம். எனக்கு தெரிஞ்சு நான் எங்கே போகிறேன்னு எனக்கு மேபி தெரியல. என்னுடைய சின்ன கெஸ்ஸிங் என்னென்னா பாட்னா போகிறேன், பீகார் பாட்னாவுக்கு போகிறேன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி தான் எனக்கு அரசலும் புரசலுமா சின்ன சின்ன தகவல் கிடச்சிது. அங்கே போனால் தாங்க தெரியும். இப்போ தான் மதியம் சாப்பாடே சாப்பிட்டேன். டைம் என்ன ஆகுதுன்னா கரெக்டாக 6 மணி ஆகுது. வண்டியில் சமைச்சு சாப்பிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் லோடு ஏற்ற இடத்துல போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இருட்டாயிடும், பட் இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் நான் காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் இந்த மாதிரி போடக்கூடிய கண்டென்ட்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம்லாம் அவ்வளோவா கடைங்களே பார்க்க முடியலங்க, ரொம்ப ரேராக இருக்குது. இது பாருங்கள், நான் நிற்கிறது வந்து ஒரு ஹைவே மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே பாருங்கள், ஒரே ஒரு கடை தாங்க இருக்குதுங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்சு இது டீ கடை மாதிரி தான். ரொம்ப அந்தளவுக்கு வண்டிகளும் மூவ்மெண்ட் இல்லை இந்த ஹைவேல, அதனால் அந்தளவுக்கு கூட்டமும் இல்லை. சுற்றியுமே விவசாயம் இந்த காடு தாங்க கர்நாடகாவில். ஸோ வேறு மாதிரி இருக்குது. இங்கே ஒரே ஒரு வீடு இருக்குது. நான் எதனால் பஸ் ஓட்டிகிட்டு இருந்த ஜாபை வந்து ரிசைன் பண்ணிட்டேன், எதனால் திடீர்னு லோக்கல்லேருந்து திடீர்னு நான் லைன் வண்டிக்கு வந்துட்டேங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் லோடு ஏற்றுற பாயிண்ட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு நான் எல்லாமே டீட்டெயில்டாக சொல்கிறேங்க. ஏன்னா இன்னும் நம்ம 3 நாள் ஒரு வீடியோலேயே ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எல்லாமே உடனே வேணாம், போக லைனாக அப்படியே போகும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? அப்போ தான் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஓகே, தி நெக்ஸ்ட் டே. ஹலோ மக்களே, குட் மார்னிங் டு ஆல். நேற்று சாயங்காலம் வீடியோ எடுத்திருப்பேன். அப்படியே இங்கே லோடிங் பாயிண்ட் வந்தோம். நேற்று நைட்டே லோடு ஏற்றுறேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் வந்து வேறு ஒரு வண்டிக்கு லோடு ஏற்றிட்டு கொஞ்சம் நைட்டு டிலே ஆகிட்டனால மழை வேறு வந்துருச்சுங்க. ஸோ அதனால் வந்து காலையில் லோடு ஏற்றி விட்டுறோம் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே, எல்லாம் ஓகே தான், எதுக்கு நம்ம அவசரம் பண்ணு சொல்லிட்டு படுத்தாச்சு. சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டேன். இதை எழுந்திரிச்சேன். காலை 9 மணி ஆகிடுதுங்க. இன்றைக்கி வந்து மார்ச் 3. இன்றைக்கி கண்டிப்பாக லோடு ஏற்றிடுவாங்க. லோடு ஏற்றுனாங்கன்னா நம்ம கிளம்ப வேண்டி தான். இப்போது நம்ம எங்கே இருக்கிறோன்னா சன்ராயப்பட்டினத்தில் தாங்க இருக்கிறோம், கர்நாடகாவில். இஞ்சி லோடு ஏற்ற வந்துருக்கிறோம். எங்கே போக போகிறோன்னா கன்ஃபார்ம் தாங்க, பீகார் பாட்னாக்கு தான் போக போகிறோம். மிச்ச டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு போக கண்டினியூ பண்ணுறேன். பேக் சைடில் பார்த்திங்கன்னா தெரியும், இஞ்சியை கொண்டு வந்து நிப்பாட்டி அதில் வாஷ் பண்ணி லோட் பண்ணி இதை ஏற்றுவாங்க. ஸோ எனக்கு இது ஒரு புது விதமான ஒரு அனுபவமாக இருக்குது. ஏன்னா நான் இந்த மாதிரி லோடெலாம் இதான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன். நான் அதான் தூங்கி எழுந்திரிச்சேங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களுக்கு நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். 2 hours later. A few moments later. சமைச்சு முடிச்சாச்சு. நேற்று செஞ்ச குழம்ப சூடு பண்ணிட்டு இருக்கோம். நேற்று கருவாடு குழம்பு வச்சோம் வண்டியில். இன்னைக்கு செஞ்ச குழம்பு பூண்டு போட்டு புளி குழம்பு. சாப்பாடு செஞ்சாச்சு, அவ்வளோதாங்க. ஆனால் என்ன லோடு தாங்க இன்னும் ஏற்ற ஆரம்பிக்கல. நைட்டு வந்தோம், ஆனால் ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. வண்டியெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாம் பர்ஃபெக்டாக செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ தான் டிராக்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து இஞ்சியை வந்து இறக்க நின்றுட்டுருக்கு வண்டிங்க. ஏன்னா மார்னிங் தானே தோட்டத்துலேருந்து தான் அறுவடை பண்ணுவாங்கள்ல, இஞ்சி பிச்சு எடுத்து லோட் பண்ணுவாங்கள்ல,
வண்டிகளை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அந்த இஞ்சியை தண்ணியில் போட்டு கழுவுற ப்ராசஸிங் ஆகும். கழுவுனதுக்கப்புறம் தான் மூட்டை பிடிச்சி நமக்கு லோடு ஏற்றுவாங்க. அந்த இடத்துல தாங்க நாங்கள் இருக்கிறோம். நல்லா இருக்குது. இது ஒரு மாதிரி புது அனுபவமாகவும் இருக்குது. இது வந்து டைமிங்லாம் அந்தளவுக்குலாம் கிடையாது. கரெக்டாக நார்மலாக நம்ம எப்பயும் போகிற மாதிரி நார்மலான ஸ்பீடில் போனாலே போயிடலாம். இதான் எனக்கு பீகார் போகிறது ஃபஸ்ட் டைம். பட் இருந்தாலும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இதனால் பஸ் டியூட்டி ரிசைன் பண்ணேன்னா எனக்கு சேலரி கட்டுப்படி ஆகல. அந்த அளவுக்கு அந்த சேலரி வச்சு நம்ம ஃபேமிலி ரன் பண்ணிக்கூடிய அளவுக்கு என்னால் ரொட்டேஷன் பண்ண முடியல. அது இல்லாமல் நான் வெறும் பஸ் மட்டும் ஓட்டல, 2 வேலை செஞ்சுட்டு இருந்தேன். பகலில் பஸ் ஓட்டிட்டு நைட்டில் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன். ஆட்டோ கொஞ்சம் அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. நைட்டில் தான் ஓட்டுவேன் நான் ஆட்டோ. இப்போ ரேட்டு கம்மியாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ எனக்கு கட்டுப்படி ஆகலை. அப்போது பஸ்ஸு மட்டும் ஓட்டினா எனக்கு அந்த ஃபேமிலி ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்கம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப்காகவே நான் நிறைய அக்சசரிஸ்லாம் வாங்கியிருந்தேன். இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டா 360 கேமரா ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கு இஎம்ஐ கட்டணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் ஃபேமிலியும் பார்க்கணும், என்னுடைய ஆசைகளையும் நான் வந்து பூர்த்தி பண்ணிக்கணும்னா நான் டபுள் வேலை செஞ்சால் தான் என்னால் அதை நிறைவேற்ற முடியும். கரெக்டாக பண்ணவும் முடியும் கூட, இல்லைனா ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அதனால் நான் 2 வேலை செஞ்சுட்டு இருந்தேன். கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் 2 வேலை செய்து கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் வேலையை விட்டு வரதுக்கு எனக்கு மனசு இல்லாமல் தான் இருந்துச்சு. பஸ் வேலையை விட்டு வரதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு 1 இயர் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். நான் ஓட்டின சைட்லேயுமே எந்த பிரச்சனையும் இல்லை, பர்ஃபெக்டாக தான் போச்சு. எனக்கு போனப்போ கூட ஏன் வந்தீங்கன்னா போகாதீங்க ஓட்டுக்குன்னு தான் சொன்னாங்க. பட் தான் இருந்தாலும் சரி நம்ம ஓட்டிட்டோம் இவ்வளோ நாள். ரைட், நமக்கு இன்கம் பத்தலை. சரி ட்ராவல்ஸில் சொல்லி பார்த்தா இவ்வளோ தான்ப்பா கொடுக்க முடியுன்ட்டாங்க. சரி ரைட் ஓகே, நம்ம அங்கேருந்து ரிசைன் பண்ணிட்டு லைசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அடுத்த டியூட்டி ஜாயின் பண்ணிட்டேன். சரி ஓகேங்க, அவ்வளோதாங்க இந்த டியூட்டி ஏன் ரிசைன் பண்ணுறேன்ற கதை. ரொம்ப டீட்டெயிலெலாம் போக வேண்டாம். சரி ஓகே பாருங்க, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். டிராக்டரில் வந்து லோடு இறக்க நிற்கிது. இந்த ஒரு டிராக்டர் நிற்கிதா, அங்கே பாருங்கள் மூட்டை பிடிச்சி வச்சுருக்காங்களா. அந்த பக்கம் இருக்கிற அந்த மிஷினில் தான் வந்து கழுவுவாங்க. ஸோ பைபாஸ்லேயே இருக்குது. பார்க்கலாம் இந்த வாட்டி வந்து விட்றதா இல்லை. நான் போன வாட்டி மாதிரி வீடியோ போட்டு விட்டுருவேன் அப்படின்ட்டுலாம் நினைக்காதீங்க. போன வாட்டி கொடுத்த அதே ஆதரவை இந்த வாட்டியும் கொடுங்க. ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். கண்டிப்பாக இந்த வாட்டி நான் அவ்வளோ அசால்ட்டாக விட்டுற மாட்டேங்க. ரெகுலராக வீடியோஸ் போடலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பொருளுங்க வாங்கியிருக்கேன் நான் யூடியூப்காக. இப்போ கூட நான் பேசிகிட்டு இருக்க வாய்ஸ் கிளியராக இருக்கும். ஹாலோலானோட மைக் வாங்கியிருந்தேன். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11,000 ரூபா வந்துச்சு அந்த மைக்கு. கோப்ரோ அது பழசு தான் நம்ம வாங்கினது. இன்ஸ்டா 360 ஒரு 40K கிட்ட வந்துருச்சுங்க. 40,000. சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, ஏன்ப்பா இவ்வளோ பணம் கொடுத்து நீ இவ்வளோலாம் பொருள் வாங்கணுமா அப்படின்னு. டிரைவருங்க தான், நம்ம டிரைவர் சொந்தங்கள் தான் கேட்டாங்க என்ன. இருந்தாலும் நான் அவங்ககிட்ட சொன்னது என்னென்னா, எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. உண்மையை சொல்ல போனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்சது நான் செய்கிறேன். அதனால் எனக்கு இது வந்து பணத்தை செலவு பண்ணுறேன்றதை விட என்னுடைய சாட்டிஸ்ஃபைட், எனக்கு ஒரு திருப்தி, என்னோடய ஆசைகள் கூட சொல்லலாம். அதனால் நான் இதை பணம் செலவு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். சொல்ல வரேன்றது புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. சரி ஓகேங்க, அவ்வளோ இன்றைக்கி லோடு ஏற்றி கிளம்பிடுவோம். மோஸ்ட்லி கண்டிப்பாக இன்றைக்கி லோடு ஏற்றி கிளம்பிடுவோம். ஓகே, நான் கொஞ்சம் நேரத்தில் லோடு ஏற்ற ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வீடியோ கிளிப் எடுத்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஓகேங்க. 2 hours later. A few minutes later. மக்களே, ஃபைனலாக எல்லா டிராக்டரும் வந்துருச்சு. அதாவது இஞ்சியெல்லாம் ஏற்றிட்டு வந்துட்டாங்க. இப்போது அடுத்து இஞ்சியை கழுவிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம வண்டி தான் லோடு ஏற்ற போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம வண்டி தான் லோடு ஏற்றுவாங்க.
வேறு எந்த வண்டியும் இல்லை. பைபாஸுங்க எல்லாம் வண்டி சம போகுது. நிறைய பவர் பைக் தான் போகுது. பேக்கில் சன்செட் ஆகுது, சூப்பராக இருக்குது. படுத்து தூங்கி சோம்பேறித்தனமாக இருக்குதுங்க. நீங்கள் ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி டல்லாகவே போன மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. படுத்துக்கிட்டே இருந்தோமா அப்படியே சோம்பேறித்தனமாகி போச்சு. அதான் லோடு எத்தனை அதுக்கு நிற்கிறதுக்கு டைம் இருக்காது. அப்படியே ரன்னிங்லேயே போயிட்டே இருக்க வேண்டியதான். பேக் சைடில் பாருங்கள், அப்படியே போயிட்டு லோடு தரதை உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். 6 hours later. The next day. The next day. Two hours later. A few moments later.
2 hours later. A few minutes later. ஹாய் மக்களே, இப்போது நாங்கள் எங்கே இருக்கோன்னா ஆந்திராவில் இருக்கோங்க. கரெக்டாக கிட்டத்தட்ட கர்னூல் கிட்டே வந்துட்டோம். கர்னூல் இன்னும் ஒரு 52 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ ஏன் கூட யார் வந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் மைக்கேல் ப்ரோ தான் வந்திருக்கிறாரு. நாங்கள் 2 பேர் தான் டியூட்டி பார்த்துருக்கோம் இந்த வாட்டி. இங்கே பாருங்க பேக் சைடில் ஏதோ ஒன்று கட்டிட்டு இருக்காங்க. சென்னை கிளைமேட்டில் இருந்து திடீர்னு நாங்கள் போனோன்னா கொஞ்சம் சில்லுன்னு இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. வெயில் அந்தளவுக்கு தெரியல. ஆனால் கர்நாடகாவிலேருந்து காலையில் நாங்கள் வந்து கரெக்டாக ஒரு எத்தனை மணிக்கு பாஸ் பண்ணியிருப்போம், ஒரு 11 மணி போல் கர்நாடகா பாஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் முடிச்சு விட்டாங்க. வெயில் பட்டே கிளப்புது. நானும் தூங்கலாம்னு பார்க்குறேன். பயங்கரமாக இருக்குங்க சூடுங்க. இதுக்கு அடுத்து போக எப்படி வெயில் அடிக்கும்னு தெரில, பார்க்கலாம். அதே மாதிரி ஆந்திராவில் இப்போது வந்து மாங்காய் விளைச்சல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். போகிற வழியெல்லாம் மாங்காவாக விற்றுட்ருக்காங்க. மாங்காய் லோடு ஏற்றுற இடமாவும் இருக்குது. இன்னொன்று ஒரு பக்கம் பசி எடுத்துக்கிட்டே இருக்குது. சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்குது. ஆனால் டயர்டாகவும் இருக்குது. சாப்பிடவும் முடியலங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாடி வண்டிக்கு வந்துருக்கோமா, தார்பாய் வண்டிக்கு. கயிறு போட்டி இருக்கிறதுல கையெல்லாம் பாருங்கள் ஒரே புண்ணு. இதை பாருங்க, சுண்டு வரல இங்கே, அப்புறம் இந்த கையில் ஃபுல்லாக புண்ணு. ஒன்றும் சொல்ல முடியல. சாப்பிட்ட போது எரியுது. ஓகேங்க, அப்படியே இன்னும் நம்ம கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் நம்ம எங்கே போகிறோன்னா கர்நாடகாவிலேருந்து பீகார் போகிறோம். பீகாரில் எங்கே போகிறோன்னா பாட்னா அம்பையிலோட இருக்க போகிறோம். எப்படி பார்த்தாலும் ஒரு 2100 கிலோமீட்டருக்கு மேலே வரும். எனக்கு தெரிஞ்சுன்னா இன்னும் ஒரு 4 ஈவினிங் கூட நான் ஹைதராபாத் போயிட்டு ரீச் ஆகிடுவோம். ஹைதராபாத்லேருந்து நாக்பூர், அப்படியே அதுக்கு மேலே ஜபல்பூர், அப்படி போய் தான் ரூட்டு நாங்கள் போவோம். வாரணாசி அப்படி போயிட்டு போவாங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி போடக்கூடிய கண்டென்ட்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் சேரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் லாரி விளாக் போடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஒரு வருஷ காலமாகவே இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கும் கொஞ்சம் சங்கடமாகவே இருந்துச்சு. ப்ரோ நான் லாரி விளாக் திருப்பி நான் போடுவேனா மாட்டேனான்னு எனக்கு தெரியாது ப்ரோ. அப்படி சொல்கிறதுக்கும் எனக்கு சங்கடமாகவும் இருந்துச்சு. பட் ஆனால் அவங்க கேட்டுகிட்டே இருந்ததுக்கு இன்றைக்கி அது நடந்துருச்சு. லாரி விளாக் போடக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நிறைய லாரி விளாக் வரும்ன்றதை நான் போடுறேன். நான் சொல்ல மாட்டேன், இனிமேல் நான் செய்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் போக என்னென்ன அழகான சீனரிஸ் இருக்குது அதையெல்லாம் நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். மத்திய பிரதேஷ் வரைக்கும் நான் மேலே வரைக்கும் நான் போயிருக்கேன். நாக்பூர் வரைக்கும் போயிருக்கேன். நாக்பூர் இந்த பக்கம் நான் பீகார் ரூட்டில் போனதில்லை, வாரணாசி ரூட்டில். எனக்கு இதான் ஃபஸ்ட் டைமு. பார்க்கலாம் எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, வாங்க அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். A few moments later. கரெக்டாக ஸ்லோ பண்ணி லெஃப்ட்டில் முன்னாடி பண்ணி பாடுங்க. அதே மாதிரி இப்படி ஆடியோ காமிங்க. அவ்வளோ என்ன இருக்கும் கண்ட்ரோல் இல்லாமல் தான் வந்தது நாய். ஓடிப்போம் அதில் அப்படி கூட போயிடலாம் ப்ரோ. முன்னாடி போ ப்ரோ. முன்னாடி ரைட் இருக்கு. ஆடியோ டோர் இருக்கு. A few minutes later. Hours later.
hours later. இப்போ நம்ம போயிட்டுருக்க ரோடு வந்து ஹைதராபாத் எக்ஸ்பிரஸ் வே, அதாவது ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க, அந்த ரோடு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோவை இதோட நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் என்ன புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் guys, லவ் யூ ஆல், பாய். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.